தொட்டு முடிக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் வியாதியோடு பலவீனத்தோடு நான் வந்திருக்கிறேன், சோர்வோடு வந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்க சொல்றீங்களோ, இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவ பலம் உங்கள் மேல இறங்கி வரும், தேவ வல்லமை உங்கள் மேல இறங்கி வரும், அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வரும். இப்பனே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நல்ல நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் மகிமையின் பிரசன்னம் இறங்குவதாக நடப்பாங்க. எந்த பகுதியில் உங்களுக்கு சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இப்போது சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவர் அனுப்புவார், சுகமளிக்கும் வல்லமை அனுப்புவார். இருதய படபடப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குணமாக்குவார். இருதய மூச்சு விட முடியாம சிரமப்படுறவங்களை ஆண்டவர் இப்போது குணமாக்குகிறார். தருண கணக்கங்க வைக்கிறார், பிரியமானவர்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ராஜா, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, இப்போதும் பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரும் குணமாகட்டும் ஐயா, ஒவ்வொருவரும் குணமாகட்டும். தருமுள்ள கரம் வைக்கப்படட்டும், ஆணி பாய்ந்த கரம் வைக்கப்படட்டும். ரத்தம் ஒவ்வொரு நேரம் பொழிந்தள்ளப்படட்டும் ராஜா. இப்போது சாட்சியின் பகுதிக்கு முன்பதாக வல்லமை இறங்க முடியாம நான் ஜெபிக்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளிலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இறங்கட்டும், ரத்தம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் ராஜா, இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். அந்த குடும்பங்களில் இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காரலாம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது சாட்சியின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து போவோம். சாட்சி இருக்கிறவங்க